ஹாய் ஆல், அஸ்லாம் வலைக்கும். நேற்று எடுத்திருந்த ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? நேற்றும் இன்னைக்கும் 9-10 முஹர்ரம்ல. ஸோ நேற்று நோன்பு வச்சிருந்தோம். இஃப்தாருக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் நீங்கள் இந்த மினி விளாக்ல பார்ப்பீங்க. ஸோ அன்றைக்கி இந்த சியாக்கப் மீன் வாங்கியிருந்தேன். எனக்கு இதுக்கு தமிழில் பேர் தெரியல. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா அதை க்ளீன் பண்ணாமல் வாங்கிட்டேன். ஸோ அம்மா கிட்ட கேட்டு யூடியூப் வீடியோஸ் பார்த்து வீடியோ கால் பண்ணாங்க அம்மா. அதை பார்த்து தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படியோ மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 hour எடுத்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சைட் பை சைடாக ஒரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். அசருக்கு அப்புறம் தான் எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அரைச்ச மிளகா வீட்டில் அறவே இல்லை. ஸோ அதனால வந்து மிளகாவையுமே அவிய போட்டுட்டு கடல் பாசியுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது எதுக்காகனா, கடல் பாசி பால் வந்து மோஸ்ட்லி வெளியே வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ அதை வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரோஸ் ஃப்ளேவரில் அது மட்டும் கடல் பாசி செஞ்சு பாலுமே கொதிக்க வச்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மிளகாவையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த சைட் வந்து பஜ்ஜி போட்டு எடுத்துட்டேன். பிரெட் பஜ்ஜி மட்டும் தான் போட்டிருந்தேன். எக் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜிலாம் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் பஜ்ஜி ஃப்ளோர் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து ஒரு 6:30 மணி இருக்கும். பஜ்ஜியும் போட்டு எடுத்துட்டு கடல் பாசியும் செட் ஆகி வந்துருச்சு. ஸோ அதை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டு காய்ச்சி வச்சிருந்த பாலில் வந்து கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரெடி. ஸோ நோம்பு திறந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் தான் நான் அந்த மீனை வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சியாக்கப் மீன் வந்து மோஸ்ட்லி இந்த சீ ஃபுட் கடையில் போய் சாப்பிட்றப்போ செட்டாக வந்து மீல்ஸ் மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். மோஸ்ட்லி சியாக்கப்ல வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்கும் நம்ம சீ ஃபுட் கடையில் போய் சாப்பிட்டோம்னா. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்டீம் லீமாவ். அதாவது வந்து மீனை வந்து ஸ்டீம் பண்ணி அவிச்சு எடுத்துட்டு லெமன்லாம் போட்டு லெமன் ஃப்ளேவர்ல புளிக்க சூப்பராக இருக்கும். சரி, இந்த டைம் டிஃப்ரெண்டாக செய்யலாமேன்னு தாய் ஸ்டைலில் தான் பண்ணியிருந்தேன். மீன் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அது கூட வந்து நல்லா புளிச்சுக்கிட்டு உரைச்சிக்கிட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.